ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி பாக்கியம் சேனல். இன்றைக்கி 21 டே ப்ராக்டிஸில் டே 11ல் இருக்கிறோம். ஸோ நம்ம 777 மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம மார்னிங் அண்ட் நைட் 7 டைம்ஸ் வந்து நம்ம எழுதிட்டு இருந்தோம். நம்ம கோல் ரிலேட்டடாக ஒரு சென்டென்ஸ் அது வந்து இன்றைக்கி டே 7ல் எண்ட் ஆக போகுது, இன்னியோட முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து அது வந்து நம்ம ரைட் பண்ணிட்டோம், நம்ம பாசிட்டிவாக நினச்சிருக்கோம், கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். அவ்வளோதான், அது நடக்க போகிறது, நடந்துடும், அவ்வளோதான் அப்படின்ற பிலீஃபோடு நம்ம வந்து அதை பற்றி ஓவர் திங்க் பண்ண வேண்டாம். ஸோ அதோடு விட்டுடலாம். அப்புறம் ஒரு நாளும் தேங்க் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? இன்றைக்கி என்ன விஷயத்துக்கு தேங்க் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டீச்சர்ஸ்க்கு தேங்க் பண்ண போகிறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டிகிரி முடிக்கிற வரைக்கும் நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க, எல்லாருக்குமே தேங்க் பண்ணணும். அதோடு கூட உங்களுக்குள்ளே ஏதாவது டேலண்ட் இருந்திருந்தால் அந்த டேலண்ட்டை வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த டீச்சர்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து தேங்க் பண்ணணும். உங்களுக்கு ஒரு வேலை கட்டுரை அந்த மாதிரி எழுத தெரிஞ்சிருந்தா, இல்லை பேச்சு போட்டிக்குள்ள நிறைய பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுட்டு உங்களை வின் பண்ண வச்சுருப்பாங்க, இல்லைன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் நம்ம வந்து இன்றைக்கி தேங்க் பண்ண போகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம்ஸு இல்லை எதனா டவுட் கிளியர் பண்ணுறது இதெல்லாம் பண்ணி உங்களோட இதில் எக்ஸாமில் ஹை ஸ்கோர் எடுக்க வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கும் தேங்க் பண்ணலாம். அதோடு கூட இல்லாமல் நம்ம இப்போ வந்து ஸ்டடீஸ் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது இப்போது நீங்கள் ஸ்டிச்சிங்கோ இல்லை எம்ப்ராய்டரி ஒர்க்கோ யார்கிட்ட எந்தையாவது கற்றுக்கிட்டீங்க, கம்ப்யூட்டரில் ஒர்க்குங்க்கு வந்து யார்கிட்டையாவது இருந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களும் உங்கள் லைஃப்பில் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கும் இன்றைக்கி தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க் பண்ணுறது மூலமாக, கிராட்டிடியூட் மூலமாக நம்ம லைஃப் வந்து சேஞ்ச் ஆக போகுது கண்டிப்பாக. ஸோ நான் ஒரு நாளும் ஏதாச்சும் மிராக்கிள்ஸ் வந்து எனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நான் இதோடு வந்து ஜாயின் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து சுசிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேம் இருக்காங்க. அவங்க வந்து 10th ஸ்டாண்டர்டில் எனக்கு வந்து ஒரு லெட்டர் ரைட்டிங்னா நீங்கள் எப்படி எழுதணும், சுற்றுலா அந்த மாதிரி போயிட்டு வராங்க அப்படின்னா அது கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி எழுதணும், சாதாரணமாக எழுதாதீங்க, கவித்துவமாக எழுதுங்க, அந்த க்ரியேட்டிவ்னஸை கொண்டு வாங்க அப்படின்றத வந்து ஒரு 10th கிளாஸில் 15 minutes சொல்லி கொடுத்தப்போ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் எக்ஸாமில் அது மாதிரியே நான் வந்து எழுதினதுக்கு எல்லாருக்கும் முன்னாடி என்னை பாராட்டி கைத்தட்டினாங்க. இந்த லெட்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் எதுவுமே க்ரியேட்டிவாக பண்ணலை, ஆனால் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களோட க்ரியேட்டிவ்னஸை நான் அப்படியே காப்பி பண்ணி எழுதினேன். பெருசாக நான் அதில் எதுவும் வந்து என்னோட ஓன் கண்டென்ட் அதிகமாக அதில் கிடையாது. ஆனால் மேம் வந்து என்னை பாராட்டினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க சொன்ன விதம் வந்து என்னை அட்ராக்ட் பண்ணிச்சு. மைண்டில் ஃபுல்லும் அப்படியே வந்து என் மைண்டில் வந்து ஸ்டோர் ஆச்சு. எனக்கும் அந்த மாதிரி எழுதணும் அப்படின்ற ஆசைகள் இருந்தாலும் நமக்கு வந்து ஸ்டடீஸ் இருக்கும் இல்லையா? 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நமக்கு ஸ்டடீஸ், நம்ம வேறு எதையுமே திங்க் பண்ண முடியாது. ஸோ அப்படியே போயிடுச்சு. காலேஜ் டேஸில் யாரோ ஃபர்ஸ்ட் இயர் போனப்போ எழுதணும் அப்படின்னு எழுதுகிறாங்க, ஆனால் நமக்கு இது வரல, ஆனால் இது நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததில்ல, நம்மளால் பண்ண முடியலை அப்படின்ற அந்த தாட் மட்டும் இருக்குது. ஓகே, நான் வந்து பெருசாலாம் ஃபீல் பண்ணல. அப்போவும் காலேஜ் டேஸ்லாம் நல்லா தான் போகிறோம். அப்புறம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் நான் பிஜி பண்ணும்போது வந்துட்டு நான் கொஞ்சம் வந்து எழுதுறத வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ரைட்டிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, என்னுடைய சோகத்தில், என்னோடய ஹாப்பினஸில், எல்லா இதுலேயுமே அந்த ரைட்டிங் வந்து இருக்குது. அதோடு வந்து இது வந்து லைஃப்பில் என்ன ஒரு மாதிரி புதுசாக ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா ரைட்டிங் தோணுது. ரைட்டிங்கில் வந்து ஒரு டைம் எழுதும் போதும் புதுசாக வந்து அதில் ஏதோ ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்குது. லைஃப்பில் வந்து போரிங்காக இருக்குது, எல்லாமே நல்லா போகாமல் இருக்கிற மாதிரி இருக்குது, ஐ வாண்ட் அ சேஞ்ச் அப்படின்றப்போ இந்த ரைட்டிங் தான் வந்து என்னை ஹெல்ப் பண்ணுது. ஸோ அன்றைக்கி அந்த மேம் வந்து ஒரு 15 minutes சொன்ன அந்த விஷயம் என்னை அட்ராக்ட் பண்ணதுனால இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் வந்து என் லைஃப்பில் ஃப்யூச்சரில் இவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது. அவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி நிறைய 15 சாங்ஸ்க்கு மேலே வந்து நான் வந்து எனக்கு வந்து மியூசிக்ஸாக வராட்டினா கூட நான் அதாவது நல்லா பாடுறதுக்கு வராது, ஆனால் எழுதுறதுக்கு வரும் அப்படின்றதுனால நான் நிறைய போட்டிருக்கேன்.
ஸோ அதனால வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் வராங்க. ஸோ அதுக்கும் நன்றி. ஸோ எனக்கு எழுத்துன்றது என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அந்த இதுக்கு ஃபஸ்ட்டு அந்த விதை போட்டவங்க அப்படின்றது வந்து சுசிலா மேம், அவங்களுக்கு நன்றி. அதோடு கூட இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி, இந்த ஒரு டேலண்ட் கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டீச்சர்ஸ் யார் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அவங்களுக்காக இன்றைக்கி நீங்கள் தேங்க் பண்ணுங்கள். அதோடு கூட இன்றைக்கி வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த 21 டேஸில் எழுத்த விஷயமா என்ன நடந்தது அப்படின்னா, இப்போ கூட எழுத கேட்டாங்க, நான் எழுதி கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். இன்னொரு விஷயம் வந்து 1 டே பிஃபோர் தான் வந்துட்டு சொன்னாங்க எனக்கு, இந்த மாதிரி நீங்கள் 2 இயர்ஸ் முன்னாடி நான் எழுதி கொடுத்துருந்த விஷயம் வந்து இன்றைக்கி ஃப்ரேம் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பட் பண்ணலை. இன்றைக்கி வந்து இந்த 21 டேஸில் வந்துட்டு அது வந்து ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு என்னோடய ப்ராக்டிஸ் டேஸில் வந்து அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம். பண்ணணும் சொல்லிகிட்டு இருந்த விஷயம் இன்றைக்கி பண்ணியாச்சு அப்படின்றது கேட்குறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நன்றி. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கும் வந்து நிறைய மிராக்கிள்ஸ் வந்து நடக்கும். நீங்கள் என்ன எப்போது நீங்கள் யோசிக்கிறீங்க அதை பண்ண முடியலனாலும் வந்து அன்றைக்கி நடக்கலைனாலும் அது கொஞ்சம் நாள்லேயே வந்து நடந்துடும். கொஞ்சம் இயர்ஸ் போகிறதுக்கப்புறம் அது கரெக்டான டைமில் எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ வந்து கண்டிப்பாக உங்கள் கையில் கிடைக்கும். நன்றி. எல்லோரும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் டே எண்டில் வந்து அன்றைக்கி டேயில் வந்து என்ன ஸ்பெஷலாக நடந்தது, என்ன உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்தது, அதெல்லாம் எடுத்து தேங்க் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களோட கோல் எதுவாக இருந்தாலும் உங்களால் ரீச் ஆக முடியும். லைஃப்பில் வந்து ஒரு நிமிஷத்தையும் நம்ம அழகாகவும் சந்தோஷமாகவும் மாற்ற முடியும். நமக்கு ஏற்ற மாதிரி இந்த லைஃப்பை நம்ம மாற்றி கொண்டுட்டு போக நம்மளால் கண்டிப்பாக முடியும். நம்ம எண்ணங்களால் கண்டிப்பாக முடியும். நம்ம எண்ணங்களை நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுட்டு நம்ம லைஃப்பையும் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளால் மாற்ற முடியும். ஓகேவா? நன்றி. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.